ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் ஆல்டோவில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, வெஹிக்கிள் டிரைவ் பண்ணும்போது ஸ்மூத்தாகவே இல்லை சொல்லியிருந்தாங்க. வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு கீழே போய் பார்த்தா டிரைவிங் ஷாஃப்ட்ல பூட்டு தானே கிழிஞ்சு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா டிரைவிங் ஷாஃப்டே தனித்தனியாக ஆடுது. கஸ்டமர் பார்த்தோன்னா கரெக்டான டைமில் தான் நம்ம கிட்ட வந்து கஸ்டமர் இன்னும் கொஞ்சம் டிரைவ் பண்ணியிருந்தாங்கன்னா டிரைவிங் ஷாஃப்ட் கட் ஆகி கஸ்டமர் பிரேக் டவுன் ஆயிருப்பாங்க. சரி, ஒரு பக்கம் தானேன்னு பார்த்தா ரெண்டு பக்கமும் சேம் கண்டிஷன் தான். கஸ்டமர் பார்த்தோன்னா என்னோட பட்ஜெட் இவ்வளோதான்ப்பா, இதுக்குள்ளே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே சார், பட்ஜெட்குள்ளே பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கையாக சொல்லியாச்சு. ஆல்டோவில் பார்த்தோன்னா ஷாக் அப்சர், லோயர் ஆர்ம், ஸ்டெபிலைசர் பார் புஷ், ஸ்டேரிங் ரேக், இது எல்லாமே பார்த்தோன்னா ஓயோடதே பர்ச்சேஸ் பண்ணி ஃபிட் பண்ணியாச்சு. என்னடா டிரைவிங் ஷாஃப்ட்டை பற்றி சொல்லி எதானே யோசிக்கிறீங்க? டிரைவிங் ஷாஃப்ட் பார்த்தோன்னா ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. சஸ்பென்ஷன் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டு வெஹிக்கிளை ஜென்ரலாக செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் டவுனாகவே இருந்துச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்ததுல கேஸ் கம்மியாக இருந்ததுனால ஏர் ப்ரெஷர் கொடுத்து ஸ்டாண்ட் பை பண்ணோம். லீக் இல்லாமல் கரெக்டாக ஸ்டாண்ட் பை ஆச்சு. ஸோ வெஹிக்கிளுக்கு கேஸை ஃபில் பண்ணிட்டு வெஹிக்கிளுக்கு ஃபைனல் ஸ்டெப்பாக அலைன்மெண்ட் அண்ட் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு கஸ்டமர் கிட்ட ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வெஹிக்கிளில் மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.